போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டை வச்சு நம்ம என்னென்ன பொருளெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ நான் கொஞ்சோண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சில பொருட்கள்லாம் வந்து ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி பொருட்களை கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். அதனால அதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டர். இப்போ லைட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம். அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம். ஸோ அதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து இது பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே புதுசு போல் சூப்பராக மாறிடும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணியும் உள்ளே போகாது. அதே மாதிரி நம்ம அப்படியே வந்து இதை அப்படியே வாஷ் பண்ண போகிறதில்ல. லைட்டாக ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஸோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க லைட்டரையும் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக புதுசாக இருக்கும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகுதுன்ட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நம்ம அந்த இடுக்குலாம் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பிசுப்பு ஆயில் இந்த ஆயில் பட்ட அந்த இது எதுவுமே இருக்காது. ஸோ சூப்பராக மாறிடும் க்ளீனாக. ஸோ இது இப்போ வந்து ஒரு நல்ல பனியன் கிளாத் மாதிரி வச்சு நம்ம அதை அப்படியே தொடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் என்ன டிப் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாமே இந்த ஒரு பேஸ்ட் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் போர்ட். நம்ம ஸ்விட்ச் போர்டு எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் வந்து லைட்டாக தொடச்சி கூட விட்டுருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி பிசு போட இருக்கும். அதே மாதிரி நம்ம கிச்சனில் எல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து இப்போ நான் கிச்சனில் இருக்க ஒரு ஸ்விட்சை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த பிசுக்கு. அதே மாதிரி இதில் வந்து தண்ணிலாம் பட்டால் சாக்கடிச்சுன்ற ஒரு பயமும் இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து சும்மா துணி வச்சு தான் நம்ம எப்பயாவது தொடச்சி விடுவோம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எப்படின்னா தண்ணி படாமல் லைட்டாக அந்த ப்ரஷ்ல மட்டும் அந்த பேஸ்ட்டை வச்சு லைட்டாக அப்படியே ப்ரஷ் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா ஸோ இதுவும் க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த ஸ்விட்ச் போர்டுக்குள்ள தண்ணி போச்சுன்னா கண்டிப்பாக சாக்கடிச்சிரும். அதனால இந்த மாதிரி பனியன் கிளாத் மட்டும் வச்சே நம்ம அப்படியே தொடச்சி விட்டுட்டோம்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். இதுவும் நம்ம வந்து ரெகுலராக நம்ம பண்ண மாட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிடணும். பாருங்க எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஸ்விட்ச் போர்டையும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன் டைம் டீப் கிளீன் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணி விட்டுலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சில்வர் டேப் இருந்துச்சுன்னா சில்வர் டேப்பில் நிறைய உப்பு படிஞ்ச கரை இருக்கும். அதையும் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணலாம். ஆனால் பிளாஸ்டிக் டேப்லையும் எப்படி இருக்குது பாருங்கன்னா அந்த உப்பு கரை படிச்சு ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ அதையும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு குழாய். இப்போ வந்து நான் நல்லா அந்த பேஸ்ட் போட்டு தேய்ச்சி விட்றேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அந்த உப்பு கரையெல்லாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி இந்த இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் தான். நம்ம கை வைப்போம் அடிக்கடி, எல்லாமே இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து நம்ம அவ்வளோவா க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து மந்த்லி ஒன் டைம் மாதிரி இதையும் க்ளீன் பண்ணிடணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ்வில் வந்து அந்த இடுக்கல்ல வந்து நம்ம அவ்வளோவா க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டோம். பாருங்க இது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நல்லா தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடுக்கில் இருக்கிறது அழுக்கு பிசுப்பு அது எல்லாமே க்ளீன் ஆயிரும். ஸோ சூப்பராக வந்து இதையும் நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போதே க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து அந்த இடுக்கு இந்த பிசு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கதவுல வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஆனால் வந்து சில டைம் வந்து துணியை வச்சு தொடச்சாலும் போகாத சில அந்த பிசு அழுக்குகள் வந்து போயிருக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து அந்த தண்ணியில வச்சு நம்ம இந்த மாதிரி லைட்டா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பிசுப்பெல்லாம் போயிடும், சூப்பராக க்ளீன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே.